இடத்துல பாகவத புராணத்துக்கு கூப்பிட்டுருந்தா, இந்த போல இன்னொரு இடத்துல கூப்பிட்டுருந்தா. அது இருக்கும் ஒரு 10 வருஷம் இருக்கும்னு வச்சுங்க. போயிருக்கிறச்சு அங்கே தங்கியிருந்தேன். அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு பிரசவம் போல் இருக்கு. அவள் பூர்ண கர்ப்பிணியாக இருந்திருக்கா, பிரசவம் ஆகணும். என்னதோ பக்கத்தில் ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கா. பார்த்தா இந்த அப்பா அம்மா கூட இருக்கிற சித்தப்பா என்னமோ ஒரே பதற்றமாக குறுக்க போயிட்டே இருந்தா. நான் அவள்கிட்ட கேட்டேன், என்ன சுவாமி ரொம்ப பதறின்னு இருக்கீங்களே, இப்போ ஏதான ஆபத்தா கஷ்டம்னு சொல்லிட்டாளா பிரசவத்துக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி, இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம், இன்னைக்கு கொஞ்சம் தாண்டி விட்டா தேவையில்லைன்னு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்ததுன்னா மாமாவுக்கு ஆகாது, அடிச்சுடும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால தான் ரோகிணி தாங்கினா தேவையில்லைன்னாரு. அடி அவர்கிட்ட சொன்னேன், ரோகிணி இல்லை, சுவாதி இல்லை, சித்திரை இல்லை, வைகாசி இல்லை, மாமா கம்சனாட்டம் இருந்தால் எப்படியும் அடிபட்டு தான் ஆகணும். அதுதான் முக்கியமே தவிர இது நாம ரோகிணியில் பிறக்கிறவா சித்திரையில் பிறக்கிறவாங்கிறது இல்லை. இப்போ மாமா நல்லவனா இருக்கானா இல்லையாங்கிறதுன்னு அர்த்தம். அதனால ரோகிணி சம்பவனான கண்ணன் பெருமான் அஷ்டமி திதியில் அவதரித்தார். ராமன் நவமியில பிறந்தார், கண்ணன் அஷ்டமியில பிறந்திருக்கார். அது ஏனோ தெரியல, அஷ்டமிக்கும் நவமிக்கும் ஒரே வருத்தம். இது கண்ணனு ராமனும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, ஏன்னா எந்த நல்ல காரியமா அஷ்டமி நவமி பண்ண மாட்டோமோ இல்லையோ, அது ரெண்டும் போய் கை கூப்பிட்டு பகவான்கிட்ட கேட்கறது, என்னை ஏன் இப்படி மக்கள் ஒதுக்குறான்னே தெரியல, இருக்கிற 15 திதிக்குள்ள நான் என்ன தப்பு பண்ணேன்? இருக்கட்டும், இப்ப புகார் பண்ணிட்டு இருக்காதே, நான் ஒரு பரீட்சை வச்சு பார்க்கறேன். நான் அஷ்டமியில பிறக்கிறேன், ராமன் நவமியில பிறப்பார், அப்புறம் மக்கள் என்ன பண்றா பார்க்கலான்னு 2 பேரும் பகவான் பிறந்தா மக்கள் மாறுறதாவே இல்லை. நீ பிறந்ததுக்காக நாங்க ஏத்துனோட போறோமா? இப்போ அஷ்டமி நவமி தான். அது சிலதெல்லாம் நம்ம ரொம்பவே அதிகமாக பார்த்துருவோம். வாஸ்தவம், ஜாதகம் பார்க்குறோம், கல்யாணம் பார்க்கணும்னா அஷ்டமி நோய் பார்க்கணும், பார்த்து தான் செய்யணும். அதுக்குன்னு வாசல் இறங்குறதுக்கு, கோவிலுக்கு போகிறதுக்கு, தும்மறதுக்கு, இருமறதுக்கு முதற்கொண்டு ஜாதகத்தையாக தேடின்னு போக முடியும்? சில பேர் எதிர்த்தாப்பில் வந்தால் போகக்கூடாதுன்னு வச்சுருக்கோம், அதெல்லாம் தப்பு. கைம்பெண்களிடத்தில் வெத்தலை பாக்கு வாங்கக்கூடாதுன்னு வச்சுருக்கோம், ரொம்ப தப்பு. குழந்தைக்கு தொட்டில் போடுறோம், வளகாப்பு நடத்துகிறோம்னு சொல்லச்சே குழந்தைகள் இல்லாதவா கையில் கொடுக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், தப்பான தப்பு. இதுக்கெல்லாம் சாஸ்திரத்தில் இடமே கிடையாது. இந்தந்த நட்சத்திரம் சுமார், மற்ற நட்சத்திரம் வசத்தி, இன்னென்ன மாதிரி பண்ணா கைம்பெண் எதிர்க்காப்புல கணவன் இல்லாதவ வந்தா இறங்கி போகாதே, இதை போலெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. இதெல்லாம் நடுவாந்தரத்தில் யாரோ ஏற்படுத்தினது, எந்த சாஸ்திரத்திலும் இப்படி சொல்லப்படலை. யாரு நல்லவர்கள், உள்ளத்தால நல்லவனா இருந்தான்னா அது கைம்பெண்ணோ இல்லையோ யாரோ, யாராக இருந்தாலும் உயர்ந்தவர்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இப்போ கணவன் இல்லாதவர்கள் கொடுத்து வெத்தலை பாக்கு வாங்கிக்கலாமா? தாராளமாக வாங்கிக்கலாம். அது பெரியோர்களுடைய ஆச்சார அனுஷ்டானத்திலே இருந்திருக்கு. அவர்களை நாம வணங்கலாம், அவர்கள் வெத்தலை பாக்கு கொடுக்கலாம், அவர்கள் குங்குமம் கொடுத்தே வாங்கிட்டு இருந்திருக்கா. இது நான் ஒன்றும் தெரியாம சொல்லலை. இப்போ பழங்காலத்து பழமை மாறாத குடும்பத்தில் நடந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் சொல்றேன். அதனால இந்த மாதிரிலாம் நம்ம நினைவு வச்சுக்கூடாது. கம்சனா இருக்கமா இல்லையாங்கிறதான் கேள்வி. கம்ச நாட்டை இருந்தோம்னா நிச்சயமா கண்ண நாட்டை ஒரு பிள்ளை அடிக்கத்தான் போறது.